இப்போ நீங்க உக்கிரக தேவதைகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அதுல வாராகி அம்மன் வராங்களா? வாராகி அம்மாவும் ஒரு உக்ர தெய்வம் தான். ஓ! இவங்க வந்துட்டு படைத்தளபதி. ஒ ஆதிசக்தியோட படை தளபதி. ஆதிசக்தியோட தளபதி. அதே மாரி நெறைய அம்சங்கள் இருக்கு. அது மாரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு அம்சம் இருக்கு. சரிங்களா? அதான் நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ரதி பிரியான்றது வந்துட்டு ஒரு அழகுக்கு சம்மந்தமான ஒரு தேவதை. தேவதை, யோகினி ஆனவங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப வாழ்க்கையில நல்ல ஒரு அழகு வேணும், தோற்றம் வேணும், வசதி வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரதி பிரியாவ வழிபட்டா நல்ல ஒரு நம்மளுக்கு நல்ல அழகு, அந்தஸ்து, வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். அதேபோல ஒரு சில தேவதைகள் பத்தியும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்லாருக்கும். ஓகே. அப்போ ரத்திப்ரியா பத்தி நான் சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சர்மங்களா. சர்மங்களா வந்துட்டு மங்களமான காரியங்கள். வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும். ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் உண்டாகணும். அவங்க வந்துட்டு சர்மங்களாவ நீங்க வந்துட்டு வழிபடலாம். சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு சர்ச்சிகான் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, எதுலயுமே நம்மளுக்கு வந்துட்டு ஜெயம் வேணும், சக்சஸ் வேணும். சக்சஸ் வேணும், விக்டரி வேணும். அப்படி இருக்கவங்க வந்துட்டு சர்ச்சிகா, சாட்டபிரி இவங்கெல்லாம் நல்ல உக்கிரமான தெய்வங்கள். இவங்கள மன உருகி நம்ம வேண்டுனா, கண்டிப்பா நம்மளுக்கு என்ன வேண்டுமோ அத வந்துட்டு குடுப்பாங்க. இந்த யோகினிகள் வந்துட்டு நம்ம நல்ல விதமா அவங்கள அ கும்பிடணும். நம்ம நல்லதுக்காக மட்டுமே இவங்கள வழிபடணும். அப்போ உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமா கிடைக்கும். அ ஆனா, இந்த அதர் வே ரவுண்ட் நம்ம ஏதாச்சும் தப்பான இதுக்கு வந்துட்டு இவங்கள வழிபட்டா, நம்மளுக்கு பின்விளைவு நெறைய உண்டாகும். ஓ! பேக் ஃபயர் பேக் ஆயிரும்னு ஃபயர் சொல்றீங்க. கண்டிப்பா ஆகும். அதனால இந்த வழிபாடு வந்துட்டு ஒரு முறையான குரு கிட்ட வந்து பயிற்சி எடுத்துட்டு, நீங்க வந்துட்டு இவங்கள வழிபட்டா நல்லா இருக்கும். இப்போ வாராகிய வந்துட்டு நெறைய பேரு கும்பிடுறாங்க. வீட்லயும் சரி, அ கோவில்லயும் சரி கும்பிடுறாங்க. ஆனா கும்பிடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு குரு கிட்ட தீட்சை எடுத்து நீங்க கும்பிட்டா, இந்த தெய்வம் உங்களுக்கு உடனடியாக நீங்க என்ன வேண்டுறீங்களோ, அந்த அ ஆன்ஸர் வந்துட்டு உடனே கிடைக்கும். நெறைய பேரு வந்துட்டு எல்லாரும் கும்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போய் கும்பிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. முறையா நம்ப வந்துட்டு ஒரு குரு கிட்ட வந்துட்டு ஒரு தீட்சை ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு, எப்படி இந்த பூஜை பண்ணணும்? சிம்பிளா தான் பண்ணணும். ஒரு பூஜை எப்படி பண்ணணும்? புரஸ்காரம் எப்படி பண்ணணும்? என்ன மந்திரம் சொல்லணும்? எப்படி வந்துட்டு எந்த நாள்ல சொல்லணும்? அது எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வேண்டியது உடனே உங்களுக்கு கிடைக்கும்.